அமாவாசைனா என்ன? சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இப்படி வருவாங்க. இந்த சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வர நேரம் தான் அமாவாசை என்று சொல்லப்படுகின்றது. எந்த ஒரு அமாவாசையாக இருந்தாலும் கூட அந்த அமாவாசை காலகட்டத்துல நீங்க கண்டிப்பாக பஞ்சாங்கத்துல பார்க்கணும். இல்ல அங்க தெரிஞ்சு பஞ்சாங்கத்தை பார்க்கக்கூடியவர்கள் அந்தணர்களோ, அதை கொடுக்கின்ற ஜாதகம் கணிக்கின்ற கணியர்களோ அவர்களிடமோ, இல்லாட்டி தினசரி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அமாவாசை எப்போது வருகின்றது என்று ஒரு தோராய கணக்கு இருக்கும். அந்த தோராய கணக்குல பாத்தீங்கன்னா இன்னைக்கு விடிகாலையில் 6 மணிக்கெல்லாம் அமாவாசை வந்து விட்டதுன்னு சொன்னா இன்னைக்கு முழுக்க பித்ருக்கள் வழிபாடு செய்தல் நல்லதுதான். செஞ்சிருக்கலாம், செய்யலாம். அதுவும் குறிப்பாக பித்திருக்கள் வழிபாடு என்று சொல்லும் போது மதியானம் உச்சி நேரத்துக்குள்ள பித்திருக்கள் வழிபாடு முடியணும். இந்த பித்திருக்கள் வழிபாடு எப்போதா இருந்தாலும் சரி, 10ஆம் நாள் காரியமா இருந்தாலும், எந்த சடங்குகள் செய்வதாக இருந்தாலும், அசுப காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, சூரியனை மையமாக கொண்டுதான் செய்யப்படுகின்றது. ஏன் என்று சொன்னால் சூரியன் தான் பித்திருக்காரகன், சூரியன் தான் தந்தைக்காரகன். சந்தைக்காரகன் வழி வருகின்ற தந்தை, பாட்டன், முப்பாட்டன் அப்படி சொல்லி கொண்டிருக்கிற தந்தை வழியில் இருக்கவங்களுக்கு தான், முன்னோர்களுக்கு தான் நம்ம பித்திருக்கள் கொடுக்கிறோம். அந்த வகையில தான் அந்த ஆண் வாரிசுகள் தான் என்ன செய்ய போகிறார்கள்? தன் முன்னே சென்ற மூதாதையர் கொடுக்கப்படுகிறார்கள். அந்த மூதாதையர் வம்சம் யாரு? தந்தையோட வம்சம். தந்தைக்குரிய காரகன் சூரியன், பித்திரு காரகன் சூரியன். ஆத்மார்த்தமாக நம்ம கொடுக்கணும் பிண்டங்கள். அப்போ ஆத்மார்த்த காரகன் சூரியனாக அமைகிறான். அந்த வகையில சூரியன் அவர் அமைகின்ற காலகட்டத்துல சூரியன் உச்சி பொழுது வந்துவிட்டால் என்று சொன்னாலே, உச்சி 12ல இருந்து 1 மணிக்குள்ள வந்து விட்டால் என்று சொன்னாலே அதுக்கப்புறம் பித்திருக்கள் காரியங்கள் செய்து பிரயோஜனம் கிடையாது. எந்த அமாவாசையாக இருந்தாலும் சரி, எந்த பித்திருக்களும் கவனித்துக் கொள்ள வேண்டியது என்ன? சூரியன் உச்சி வருவதற்குள்ளே நாம் பித்திருக்கள் வழிபாடை முடித்து விட வேண்டும். அடுத்ததாக ஈவன் சாஸ்திரிகளை கூப்பிட்டு வருவாங்க. எப்படி அமாவாசையில ஒவ்வொரு அமாவாசையான பித்திருக்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? ஸ்தோத்திரமானவர்கள் அந்த வேத அந்தணர்களை கூப்பிட்டு வீட்டிலே ஓமங்களை வளர்த்து பித்திருக்கள் வழிபாடுகளை செய்வார்கள். அப்புறம் அந்த அந்தணர்கள் 3 இருந்து 5 பேர்கள் 6 பேர்கள் அப்படின்ற வகையில என்ன செய்வார்கள்? அந்தணர்கள் சாப்பிட கொடுப்பாங்க. அப்போ மூப்பலா மா, வாழை, பலா 3 கனிகளோட 2 விதமான கூட்டு, பொரியல், பிரண்டை தொகையிலிருந்து பருப்பு சாதம், வடை, பருப்பு வடையிலிருந்து எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு அந்தணர்களுக்கு உண்டான உணவு முறைகளை பித்திருக்களுக்கு உண்டான அந்த படைப்பதற்கு உண்டான உணவு முறைகள் இருக்கும். அந்த நேரத்துல கண்டிப்பாக பூண்டு, வெங்காயம் போன்ற அதெல்லாம் சேர்க்கவே மாட்டார்கள். அந்த அந்த பதார்த்தங்களை எல்லாம் விடுபடுவார்கள். முக்கியமாக வாழைக்காய்க்கும் ஒரு தனித்துவம் இருக்கின்றது. அந்த கண்டிப்பாக முப்பலா வாழைக்காய், வாழைக்காய் பொரியலும் கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி அவர்களுக்கு அந்தணர்கள் கூப்பிட்டு அவர்கள் ஓமம் வளர்த்து செஞ்சு அந்தணர்களுக்கு சாப்பாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான், அவர்கள் சாப்பிட்டு உண்டதுக்கு அப்புறம் தான் என்ன செய்வார்கள்? அவர்கள் அந்த எள்ளும் கலந்த அந்த அரிசி கலந்த அட்சதைகளை போடுவாங்க. எள்ளு கலந்த தீர்த்தத்தை விட்டு முடிச்சுட்டு அந்த மஞ்சளும் வெறும் அரிசி, அந்த அரிசியை தர்ப்பணம் பண்ண போது சேர்ந்த அரிசியை தான் அவர்கள் நம்முடைய வீட்டுல யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த அந்தணர்கள் என்ன செய்வார்கள்? ஆசீர்வாதம் வழங்குவார்கள். இல்லைன்னாலும் அதை வச்சிருவாங்க. வெளியில போயிருந்தா கூட அந்த ஆசீர்வாதத்தை அந்த யார் உயிரோடு இருக்கிறார்களோ வீட்டில் மூத்தவர்கள், தந்தைக்கு தாய் இருந்தான்னு சொன்னா தாய் செய்வார்கள், தந்தை இருந்தா தந்தை செய்வார்கள். என்னுடைய வீட்டில் தாய் தந்தை இல்லைன்னா வீட்டுல யார் முன்னிறுத்தி அந்த ஓமத்தை வளர்த்து செய்கிறார்களோ, அந்த பித்திருக்கள் காரியம் செய்கிறாரோ அவர்கள் கீழே இருக்கிறவர்கள் எல்லாம் அந்த அட்சதை கொடுப்பார்கள். அது என்ன? பித்திருக்களோட ஆசீர்வாதம் வழங்கப்படுகின்றது சொல்லப்படுகின்ற அந்த வகையில ஒண்ணு. அப்படி இல்லைன்னு சொன்னா குளக்கரை இருக்குல்ல, எந்த இடத்தெல்லாம் நீர்நிலைகள் இருக்கின்றதோ அந்த நீர்நிலைகளுக்கு எல்லாம் சென்று அவர்கள் பித்திருக்கள் காரியங்கள் செய்து முடிச்சுட்டு வீட்டுக்கு பித்திருக்களுக்கான படையல்கள் போட்டு பித்திருக்களுக்கான வழிபாடுகளை செய்து அவர்கள் படத்தின் முன்னாட அவர்கள் சில பேர் என்ன செய்வார்கள்? ஒரு வெள்ளை துணியில பித்திருக்களுக்கு உண்டான ஆண்களுக்கு உண்டான வேஷ்டி துண்டு, பெண்களுக்கு புடவை ரவிக்கை வச்சு படைச்சிட்டு, இல்லாட்டி பித்திருக்கள் வழிபாடுல குழந்தைகள், சிறிய அறியாத குழந்தைகள்லாம் இறந்திருந்தா பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் அவர்கள் வயசுக்கு ஏற்ற துணிகளை எல்லாம் உடுப்புகளை வைத்து விட்டு வழிபாடு செய்துவிட்டு பின்பு அவர்களே அந்த துணியை உடுத்தி கொள்கிற வழக்கம் உண்டு. சில பேர் அதை பிறருக்கு தானமாக வழங்குகின்ற வழக்கமும் உண்டு. அந்த வகையில பித்திருக்கள் வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா
எதுவுமே இல்லை, நம்ம வந்து அமெரிக்கால இருக்கோம், ஆஸ்திரேலியால இருக்கோம், ஏதோ ஒரு ஊர்ல பயணித்து கொண்டு இருக்கிறோம், ராஜஸ்தான் மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், எங்கேயுமே இல்லைன்னா கண்டிப்பா எந்த ஊர்லயும் எள்ளு கிடைக்கும். எள்ளு இருந்ததுன்னு சொன்னா சாதத்துல எள்ள கடந்து அந்த பிண்டமாக வைத்து கொண்டு அந்த பிண்டத்தை வந்து மேல போயிட்டு சூரியனை வழிபாட்டு, சூரிய பகவானே என்னுடைய முன்னோர்களுக்கு நான் வந்து இந்த பிண்டத்தை வைக்கிறேன், இந்த பிண்டத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த எள்ளு கலந்த நீரினை வந்து தெளித்து அந்த பிண்டத்தின் மேல தெளித்து சூரியனை வழிபட்டால் போதும். அதுவே வந்து பித்தர்களுக்கு இந்த சூரிய பகவான் வந்து அதை வந்து கரை சேர்த்தி பித்திரு லோகத்திலே பித்தர்களுக்கு அதை கொண்டு சேருவார்கள். ஏன்னா சூரியனுடைய ஒப்புதலோடு தான் பித்திரு லோகத்திலிருந்து முன்னோர்கள் வருவார்கள். இதை பற்றி ஏன் அமாவாசை முன்னோர்கள் வருவாங்கன்ற சொல்றேன். இப்போ ஓம வளத்து ஒரு வழிபாடு, ஆற்றங்கரையோரம் ஒரு வழிபாடு, அதுக்கப்புறம் பிண்டம் வைத்து வழிபாடு. சாதமும் இல்ல பிண்டமும் இல்ல அப்படின்னு சொன்னானா துளசி கிடைச்சதுன்னா ஒரு தண்ணியில துளசியை போட்டு அந்த துளசியில வந்து பித்தர்களுக்கு இந்த சேர்க்கிறேன் என்று சொல்லி வெறும் எள்ளும் தண்ணியும் வைத்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா துளசி தீர்த்தத்தையும் துளசியை போட்டு தண்ணியில அந்த துளசி தீர்த்தத்தையும் போட்டு எந்த இடத்துல நிக்கிறோமோ சூரியனை பார்த்து சூரியன்கிட்ட வேண்டிக் கொண்டு சூரிய பகவானே என்னோட முன்னோர்களுக்கு என்னால் இறந்த இந்த எள்ளும் தீர்த்தத்தை தண்ணியை விடுகிறேன், அந்த சார்பான நீரை விடுகிறேன் என்று சொல்லி அந்த தீர்த்தத்தை விட்டு வேண்டிக் கொண்டாலே அந்த பித்தர்களுக்கு அந்த துளி தண்ணி கிடைச்சாலே போதும், அது ஒரு ஆகாரம் அவங்களுக்கு, அவங்க பித்தர்களுக்கு அது சென்று சேர்ந்துவிடும். இந்த எந்த வகையில வேணா நீங்க ஆடி அமாவாசையில பண்ணலாம். இதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுல வந்து இந்த படையல் போடுறாங்க அந்த படையல் போடுறாங்க, இன்னைக்கு என் கணவருக்கு முக்கியமான விஷயம் வேலை வாய்ப்பு வந்துடுச்சு, அவர் கிளம்பி போயிட்டார், பித்தர்கள் காத்துட்டு இருப்பாங்க, பெரியவங்க கத்துறதுனா கவலையே பட வேண்டாம். இடம் பொருள் ஏவல், ஏன்னா உலகத்தோடு ஒட்டி வாழாதான் பல கட்டும் கல்லாதான் என்று திருவள்ளுவர் வசனம். அது எல்லாத்துக்குமே பொருந்தும். உலகத்தோட இயந்திரமயமான அவசரகதி வாழ்க்கையில வந்து அவசரமான முடிவுகள் எடுக்கணும், அவசரமான வழியில செய்யணும், அலுவலர்கள் இருக்கின்ற போது எந்த வகையிலாலும் நீங்க பித்திருக்களுக்கு இது செய்யலாம். ஆனா இந்த மாதிரி செய்கின்ற நேரத்துல அவசரகதி ஒடுகதை செய்கின்ற எங்கெந்த நேரத்துல உச்சி நேரத்துல யார் யாருன்னா ஏழைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு உணவு பொட்டலங்கள் அன்னமாக கொடுக்கணும். அன்னதானம் ஏதாவது இருந்தா பொட்டலம் பக்கத்துல இல்ல எங்கேயாவது ஹோட்டல்லையோ கையேந்தி பவனா எங்க ரோட் சைடுல என்ன விக்குதா இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன செய்யணும், அன்னத்தை வாங்கி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வாழைப்பழம் அந்த மாதிரி ஒரு பொருள் வந்து பழங்களையாவது வாங்கி கொடுத்துட்டு பித்தர்கள் சார்பா வேண்டிட்டு அவங்க கொடுத்து அம்மா நீங்க நிறைவா சாப்பிடுங்க, ஐயா நீங்க நிறைவா சாப்பிடுங்க, குழந்தைகளே நிறைவா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வேண்டி கொடுக்கலாம். இந்த நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து எல்லா அமாவாசையிலும் நீங்க செய்யலாம். ஒவ்வொரு அமாவாசையிலும் இதை செய்யும் போது பித்தர்கள் வந்து நம்மளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த எளிய முறையில கூட பிரம்மாண்டமா அந்தனரை கூப்பிட்டு ஆரம்பிக்கிறதுல இருந்து வெறும் துளசி தீர்த்தத்தோட வருகின்ற தண்ணி விடுவது வரைக்கும் வந்து நீங்க எங்க வேணா சூரியன் பகவானை மையமாக நிறுத்தி இந்த பித்தர்கள் வழிபாடுகளை எந்த அமாவாசையில வேணா செய்யலாம். நீங்க இது நான் சொல்றது வந்து அமாவாசைக்கு மட்டும் இல்ல, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை, அதே போல பித்தர்களுக்கு ஒரு திதினா கொடுக்குறீங்க பாத்தீங்களா, இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அந்த பித்தர்கள் எந்த மாதம் இறந்தார்களோ அந்த திதியில கூட இதே வழிபாட்டை நீங்க வந்து பின்பற்றலாம். எது செய்தாலும் இது என்ன வரும், முன்னோர்கள் வழிபாடுல வந்து இது செல்லும். இந்த வழிபாட்டு முறையில நீங்க வந்து எது உங்களால முடியுமோ அதை நீங்க வந்து முன்னிறுத்தி உங்களால முடிச்சதை செய்யலாம். இப்ப வந்து நேரமின்மைக்காகவும் நான் வந்து அமாவாசை பத்தி முதல் பாகம் இரண்டாம் பாகம் கொடுக்கிறேன். இப்ப முதல் பாகம் முடிவடைகின்றது. அடுத்ததாக அடுத்த இதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து பித்ரு அமாவாசை அன்னைக்கு நாம வந்து முன்னிறுத்தி பித்திருக்கள் வழிபாடு செய்யறோம்ன்றத வந்து இப்ப அடுத்தது பார்க்கலாம்.